அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? கிழக்கு மாநிலத்தை பொறுத்தளவில் எத்தனை பேர் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு எவ்வளோ பேர் வீடு வாசலை இழந்து அவதி அடிக்கிறாங்க. ரொம்ப கஷ்டத்துக்கு மத்தியில் எல்லாருமே ரொம்பவும் ஏழையான மக்கள் தான். அந்த ஊரில் நிறைய மக்கள் இருக்கிறாங்க. அதனால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய வசதிக்காரவங்க, ஏதாவது பணம் படைத்தவங்க, உங்களால் முடியுமான உதவிகளை அவங்களுக்கு செய்யுங்க. ஏண்டா சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லாத நிலைமையில் அந்த ஊர் மக்கள் அந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு வீடு ஃபுல்லாக தண்ணி போய் ரொம்ப கஷ்டத்துக்கு மத்தியில் இருக்கிறாங்க. அதனால் உங்களால் முடியுமானவங்க அவங்களுக்கு உதவிகளை செய்யுங்க. நிச்சயமாக உலக வாழ்க்கைன்றது சாதாரண வாழ்க்கை தான், கொஞ்சம் காலம்தான், முடிஞ்சு போயிடும். ஆனால் இந்த உலகத்தில் நம்ம கொடுக்கறது தான் நிச்சயமாக நாளைக்கு மர்ம நாளையில் கிடைக்க போகுது. அதனால் எத்தனையோ அந்த ஊரில் வசதிக்காரர்கள் இருப்பீங்க. கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சவங்க அந்த ஏழைகளுக்கு கொடுங்க சாப்பாடு. இதை கொடுத்து அந்த ஊர் மக்களுக்கு நல்ல முறையில், அதாவது எல்லா இடத்துலையும் வெள்ளமாக தான் இருக்குது, எங்கே பார்த்தாலும் வெள்ளம் தான். அதை சுட்டி எதுவுமே செஞ்சுக்கலாம் நிலைமையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு முடியுமான உதவிகளை செய்யுங்க. அதில் கிட்டத்தட்ட என்னென்னு சொன்னால் ஒரு 4-5 பிள்ளைகள் அந்த மிஷினில் பிறண்டு, டிராக்டரில் பிறண்டு மௌத்தாயினாங்க. அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் உதரமான சுவர்கலவத்தை கொடுக்கணும். மிகவும் கவலைப்பட்டேனா. வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட எத்தனை மக்கள் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே உங்களால் முடியுமான உதவிகளை நீங்கள் செய்யுங்க. நம்ம நாட்டு ஜனாதிபதி, அதிமேரி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர், நீங்கள் இந்த நாட்டுக்கு வந்ததுக்கு பிறகு நிறைய மக்களுக்கு நீங்கள் நிறைய இது செஞ்சுருக்கிறீங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் செய்யணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன். நம்ம நாட்டில் வெள்ளங்கள் அதிகரித்து போயிட்டே இருக்கு. இன்றைக்கி நாளைக்குன்னு சொல்லி சூறாவளின்னு சொல்லி எல்லாருமே பயங்காட்டிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக எல்லாருமே இறைவன்ட்ட சொல்லி துவா கட்டிப்போம். கண்டிப்பாக எல்லாமே சரியாக வரும் நான் நம்புகிறேன். இன்ஷா அல்லா, அல்லா இருக்கிற எல்லாமே துணை. நீங்கள் எதை பற்றியும் யோசிக்க தேவையில்ல. இன்ஷா அல்லா நான் உங்களுக்கு அதுவாச்சு இருக்கேன்.